ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக நீட் கவுன்சிலிங் மூலமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு அட்மிஷன்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா? உங்களுக்கு எலிஜிபிள் மார்க், அதாவது எம்பிபிஎஸோட எலிஜிபிள் மார்க் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ உங்களோட மார்க்குக்கு எப்படி உங்களால் எம்பிபிஎஸ் படிக்க முடியும்? இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி போகிறதா, இல்லை வந்து அதர் ஸ்டேட் கோட்டா போகிறதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுக்காக கைட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். அதனால் நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. எல்லா ஸ்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரேங்க் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டுருக்காங்க. அதே மாதிரி என்டிஏலேருந்து நமக்கு வந்து அதாவது கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஷெடியூல் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு முக்கியமான அப்டேட் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன் மெடிக்கல்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட்டும் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு கூடிய விரைவில் நமக்கு கிடச்சிடும். இப்போ டிஎன் மெடிக்கல்லேருந்து என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு நம்ம அப்ளை பண்ணாங்கல்ல, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக இந்த வீக், அதாவது இன்னையிலேருந்தே நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதியிலேருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு என்ன பார்த்தா நடக்குது. சரியா? மொத்தமாக 418 பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்காங்க. 16ஆம் தேதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து 18ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. சரியா? அதாவது சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர் 1லேருந்து 70 வரைக்கும் 16ஆம் தேதி மார்னிங், 71லேருந்து 140 வரைக்கும் 16ஆம் தேதி ஈவினிங், இந்த மாதிரி சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட நேம் லிஸ்ட்டும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் அப்போ நமக்கு வந்து 18ஆம் தேதி வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. அது பை த வே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டும் இன்னையிலேருந்தே நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதாவது டேனவாஸ் வெட்னரியோட ரேங்க் லிஸ்ட் இன்றைக்கி வந்து வெளிவர போகுது. அதே மாதிரி நமக்கு வந்து நீட்டோட ரேங்க் லிஸ்ட்டும் வெளிவரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் இந்த அப்டேட் வந்து பார்த்துங்க. ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அதனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வர புதன்கிழமையிலேருந்து நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தயவு செய்து சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.